ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷெகிலா கிச்சனில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பழத்தை வச்சே நம்ம 6 விதமான பழ ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு ஜூஸ்னு 6 நாளைக்கு 6 ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தர்பூசணி, சப்போட்டா பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, பொமகேனட், எல்லா பழமும் சேர்த்து நம்ம வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சப்போட்டா பழம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தோல் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற பல்ப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகள்லாம் கூட வாங்கி குடிக்கிறதால வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக செய்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக அப்போவே. அது மேல் தோல் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற பல்ப்பை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான முறையில் தான் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சர்க்கரை, தேவையான அளவு தண்ணி, அதோட அரைச்சி வடிகட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட எல்லாத்துக்கும் நைட்டே பாதாம் பிசின் ஊற வச்சேன். எல்லா கிளாஸ்லேயும் எல்லா ஜூஸும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது சூப்பராக ஒரு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிம்பிளான முறையில் தான் நான் வீட்டிலே செய்து ஹோம் மேட் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஹாப்பியில் குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு சர்க்கரை, பசும்பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ பைன் பேஸ்ட்டாக அரைச்சி கிளாஸில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்ட தேவையில்ல. பாதாம் பிசின் சேர்த்துக்கிறனால அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாதுளம்பழம் அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த மேல் ஓட்டை கரண்டியால் தட்டினாலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான அளவு சர்க்கரை, தேவையான அளவு பால் சேர்த்துக்கின்னு அடிச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கொட்டைகள்லாம் இருக்கும், அதை லைட்டாக வடிகட்டிக்கலாம். நம்ம ஹெல்த்தியான வீட்டிலே மாதுளம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு 3 விதமான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த வெயிலுக்கு உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸை சாப்பிட்டு அதோடு இப்போ மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் 3 ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆரஞ்சு, சாத்துக்குடி ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதையும் அதை அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜூஸ் பிழியறதுல அந்த பல்ப்பு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஜூஸ் மட்டும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புழிஞ்சு எடுத்துங்க. 2 பழம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப பழங்களை சேர்த்துங்க. கடைகள்லாம் வேறு எந்த பொருட்களும் சேர்க்காமல் வீட்லேயே நம்ம இருக்கிற பொருளை வச்சு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கின்னு அந்த பாதாம் பிசின் நைட் ஊற வச்சது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டக்குன்னு 4 ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பப்பாளி ஜூஸ் செய்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான, கண்களுக்கு, பெண் குழந்தைங்களிருந்து சுகர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது பப்பாளி ஜூஸ். அதே 2ஆக கட் பண்ணிக்கின்னு அதோடு அந்த மேலுக்கிற தோலை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு அது மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இதை செய்து கொடுத்தா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தேவையான அளவு சர்க்கரை, தண்ணி ஊற்றி அதையும் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி கிளாஸில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி ஜூஸ். அதையும் ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். அதோடு ஃபைனலாக தர்பூசணி ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2ஆக கட் பண்ணி பார்த்தா சூப்பரான கலர்ஃபுல்லான தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது தேவைக்கேற்ப 2ஆக கட் பண்ணிக்கின்னு
அது உள்ளே இருக்கிற பல்பெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொட்டையோடு சேர்த்துங்க. கொட்டை சாப்பிட்டா கூட நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டையோடு சேர்த்துக்கின்னு அதை ஃபைன் பேஸ்ட்டாக சர்க்கரை லைட்டாக சேர்த்துக்கின்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டக்கு டக்குன்னு செய்து நம்ம அந்த வெயிலுக்கு குடிக்கலாம் ப்ளஸ் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலும் குடிக்கலாம். நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பழம் வேண்டான்றவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை தேவையான சர்க்கரை ஒரு தண்ணியெல்லாம் ஊற்றுறதால அதே தண்ணின்றதுனால அப்படியே அரைச்சி எடுத்துங்க. இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம 6 விதமான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக வேறு லெவல் ப்ளஸ் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு ஐஸ் கட்டி எல்லா ஜூஸ்கள்லேயும் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கூலாக பாதாம் பிசின் ஐஸ் கட்டி போட்டு குடித்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் 6 நாளைக்கு 6 ஜூஸ் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே சுலபமாக கிடைக்கக்கூடிய பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் காஸ்ட்லியான பழங்களாம் இல்லை, வீட்டிலே கிடைக்கக்கூடிய அடிக்கடி நம்ம பார்க்க வேண்டிய பழம் தான். எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குன்னு ஐஸ் கட்டி போட்டு இப்போ நம்ம குடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலர்ஃபுல்லான செம்மையாக இந்த சம்மருக்கு ஏற்ற மாரி இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்ற மாதிரி வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ்ன்னு 6 நாளைக்கு 6 ஜூஸ் செய்து கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கும் போர் அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். விரும்பி குடிப்பாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே செய்த ஜூஸ் மாதிரியே இல்லை, கடையில் வாங்கின ஜூஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம கையில் சுலபமாக கிடைக்கக்கூடிய பழம்தான். வாங்க சாப்பிட்லாம், வாங்க குடிக்கலாம். இந்த ஜூஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த ஜூஸில் உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி, எந்த ஜூஸ் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இந்த ஜூஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கினே இருக்கலாம் பொழுது. பார்க்கவும் செய்யாதீங்க, குடிக்கவும் செய்யுங்க. உடம்ப நல்லா கூலாக வச்சுங்க. அது எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வேறு லெவலில் நிட்டார்.